ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய காய்கறிகள் சேர்த்து மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றது தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ஜீரகம் பெருஞ்சீரகத்தோட 20 பல் பூண்டு, 5 பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 பெரிய சைஸ் தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கறியை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சுடானதுக்கு அப்புறம் 3 பெரிய வெங்காயமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதுக்கு அப்புறம் 1 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அரை கிலோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். அடுத்தது தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் மட்டன் இருக்கிற அளவுக்கு சமமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கறியை வேக வைக்கிறதுக்காக மூடி கரெக்டாக 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு, கறியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதோட காய் சேர்த்துக்கலாம். தோல் சீவனை 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ண 4 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட 2 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் முள்ளங்கி கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தக்காளி பழம், கசகசா, சின்ன வெங்காயம் சேர்த்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை குழம்போடு சேர்த்துக்கோங்க. குழம்போட சேர்த்த காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்து கறி குழம்பு திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, 7 சின்ன வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வதக்குனதை குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நிறைய காய்கறிகள் சேர்த்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. See you in next video. Thank you.